வணக்கம். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் துணை, சித்தர்கள் திருவடி துணை. நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் கலைச்செல்வி பேசுகிறேன். இயற்கையோடும் பஞ்சபூதங்களுடையும் அந்த காலத்தில் மனுஷன் வாழ்ந்திருக்கிறான். அதனால தான் அவன் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு வாழ்வியலை வாழ்ந்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற வாழ்வியல் இயற்கையை மாறானதாக இருக்குது. நம்ம இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இன்றைக்கி LU11 அப்படின்ற புள்ளியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம உடம்பில் உள்ள உறுப்புகள் பார்த்திங்கன்னா சுருங்கி விரியும் தன்மையை கொண்டதாக இருக்குது. இந்த உடலுடைய இயக்கமே இந்த சுருங்கி விரியும் தன்மையில் தான் அடங்கி இருக்குது. முழுமையான சாத்தியத்தோடு கூடி இருக்கிற இந்த சுருங்கி விரியும் தன்மை தான் உடல் ஆற்றல், உயிர் ஆற்றலாக விளங்குது. இந்த பிரபஞ்ச பெருவெளியில் ஆகாயம்தான் பூமியை தாங்கியிருக்கு. அதுபோல தான் நம்முடைய உடலை நம்ம உயிர் தாங்கி நிற்குது. அக்குபஞ்சரில் 2 ராஜ உறுப்புகளை இணைக்கிற புள்ளி தான் இந்த LU11 அப்படின்ற புள்ளி. காற்று ப்ளஸ் ஆகாயம். காற்று என்பது நம் நுரையீரலையும், ஆகாயம் என்பது நம் கல்லீரலையும் குறிக்கின்றது. நம்முடைய உடல் இயக்கமே பார்த்திங்கன்னா தசையாலையும் தசை நார்களாலும் தான் ஆக்கப்பட்டிருக்குது. இந்த தசைகளையும் தசை நார்களையும் இயக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய கல்லீரல் தான். இந்த கல்லீரலுடைய சக்தி முழுமையாக கிடைச்சாதான் நுரையீரலும் முழுமையான உயிர் சக்தி பெற்று வேலை செய்ய முடியும். நுரையீரல் பார்த்திங்கன்னா சுருங்கி விரியும் தன்மையோடு அமைஞ்சிருக்குது. வெளியிலிருந்து கிடைக்கிற உயிர் சக்தி காற்று முழுமையாக சுருங்கி விரியும் பொழுது உள்வாங்கி நம் உடம்புக்கு தேவையான உயிர் சக்தியாக நுரையீரல் மாற்றுது. இந்த 2 உறுப்புகள்லையும் தடை ஏற்படும் பொழுது தான் நமக்கு நோய் ஏற்படுகின்றது. அதில் இருக்கிற அந்த தடைகளை நீக்கிறதுக்கு தான் இந்த LU11 அப்படின்ற புள்ளியை நம்ம தோன்றும். இந்த புள்ளி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா நம் கட்டை விரலுடைய நுனி பகுதியில் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்த நம்ம மென்மையாக அழுத்தம் கொடுக்குறப்ப இந்த புள்ளி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இது வேலை செய்யும் பொழுது இது நுரையீரல் மற்றும் கல்லீரல் சம்பந்தமான அனைத்து வியாதிகளும் பார்த்திங்கன்னா குணமடையுது. சளி தொந்தரவு, தொண்டை வலி மற்றும் பல வியாதிகள் குணமடையுது. காற்று தான் பார்த்திங்கன்னா உயிர் சக்தி. அந்த உயிர் சக்திக்கு சக்தி கொடுக்கறது யார் பார்த்திங்கன்னா கல்லீரல் தான். இந்த 2 ராஜ உறுப்புகளும் நல்ல முறையில் வேலை செய்கிறப்ப அனைத்து தொந்தரவும் நீங்குது. நம் தூக்கத்தை நாம் முறைப்படுத்த வேண்டும். தேவையில்லாத போதை வஸ்துக்கள், மருந்துகள் போன்றவற்றை தவிர்த்து இயற்கை வழியில் நாம் நம் உடலை சரி செஞ்சுக்க முடியும். இன்றைக்கி இந்த புள்ளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் பல அக்குபஞ்சர் புள்ளிகளை பற்றி நாம் பார்ப்போம். நன்றி.